உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? எனக்குள்ள அவ்வளோ வலி இருக்குது, தனிமையோட வலி. ஆமாம், எவ்வளோ பேர் இருக்காங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? 14 பேர். ஒன்றையும் சேர்த்து. நான் ஒன்றும் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை. பொண்ணுங்க எல்லாரும் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ இருக்குனாலும் இருக்குன்னு தானே அர்த்தம். டேய், என்னை பற்றி உனக்கு தெரியாது. உன் தங்கச்சி எப்படி வச்சிருப்பா எனக்கு தெரியாது. உங்கள் அம்மா அழுலாம், உங்கள் அப்பா அழுலாம், நீ அழுமாடா. எனக்கு வருத்தம்ப்பா, ரொம்ப வருத்தம். இதனால என் கூட இருந்துட்டு இப்படி பண்ணுறிய, அசிங்கமாக இருக்கு. சரி சரி, ஒரு சாரி கேட்டு போய். சாரியா? சான்ஸே இல்லை. என்கிட்ட சாரி கேட்குறியா இல்லை மலேசியா போலீஸ் கிட்ட கேட்குறியா? சாரி. இப்படி இல்லைப்பா. 100வது பாதையை கொண்டு பிடித்து நின்றாலும் யாரும் யானை பலம் கொடுக்காது உதவி எதிர்ப்பு நிற்பேனே. இளைஞர்களின் ஒரு சிங்கப்புல். சரி, யூடியூப்பில் போனாலே இந்த ரிந்தண்டை பார்க்குறேங்க. எப்பா எங்கே போனாலும் இந்த இது தான், அதனால நானும் பண்ணிட்டேன். ஹேய், இன்னொன்று விஷயம், நம்ம எல்லாமே தண்ணி அடித்தா ஒரே பிராண்டாக தண்ணி அடித்தோம். மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஜி, ஓகே ஜி. நீ ஆளை வெட்டாதாண்டா அருவா தூக்குவேன். நான் மாங்காய் வெட்டுறதுக்கு, மரத்தை வெட்டுறதுக்கு, தேங்காய் வெட்டுறதுக்கு, தென்னை வெட்டுறதுக்கு, விறகு வெட்டுறதுக்கு, வெங்காயம் வெட்டுறதுக்கு, இளநீ வெட்டுறதுக்கு, நொங்கு வெட்டுறதுக்கு, வாழை வெட்டுறதுக்கு, பால் வெட்டுறதுக்கு, ஆடு வெட்டுறதுக்கு, கோழி வெட்டுறதுக்கு ஆளை தூக்குன கைடாது. ஹலோ ஹலோ சொன்னா எதுக்கு துப்புன நீயே சொல்லு. ஒரு வேளை போனா சாப்பிட்டு இருப்பா. இல்லை சோஃபியா தான். சோஃபியா வந்து மட்டும்தான் தொப்பக்கட்டையிலே அடிச்சிருப்பா. கண்டிப்பாக போனாதான். எனக்கும் போனா அந்த போனாவா? ஊனவா? யார் இது? ஐயோ, மாட்டிக்கிட்டா. ஐயோ. ஹலோ ஹலோ, ஏய் ஹலோ, ஏய் சொல்லுடா. ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ, சரியா கேட்கல நடுவில். சொல்லு. பா, அது இன்னும் பார்க்கல, இது வேற. என்னன்னு சொல்லு. இல்லை நீயே சொல்லியா? இல்ல சொல்ல. நீயே சொல்லி நிக்கிட்டியா? ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறியா பிரதீப்? இல்லையே. ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறேன், எல்லா பொண்ணுகிட்டயும் போட்டோஸ் வாங்கி வச்சிருக்கேன். அசிங்கமா இல்ல? அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு. அது ஒரு புது உதவி. எனக்கு படிப்பு இல்லை, வேலை இல்லை, ஆனால் பார்க்குறவங்க இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. எப்படி யோசிச்சு பார்த்தோன்னா நம்ம நான் எப்படி பண்ணிட்டு போகிற மாதிரி பண்ணி எனக்கே தெரியும். பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்க. ஐயோ, எதுக்கு நமக்குள்ள? என்ன நமக்குள்ள? நமக்குள்ளனா நமக்குள்ள என்னங்க இப்போ போறிய போதா? ஒன்றுமே இல்லை, போங்க. பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், സബ്സ്ക്രൈബ് ബട്ടൺ ടച്ച് பண்ணுங்க. എന്ത് പട്ടാമ്പൂച്ചി? അതെനിക്കറിയാം. എന്താ എല്ലാവർക്കും റൗണ്ട് ഷേപ്പില്, എനിക്ക് മാത്രം ഹാർട്ട് ഷേപ്പില്? இருக்கிறது ஒரு அட்டை, எல்லாரும் പിന്നെന്തിനാ அட்டனா அம்பில்லையா? ഹാർട്ട് കൊടുക്കുന്ന അമ്പ് വിടുന്ന വേലയെല്ലാം? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை என்னப்பா சீனு அவன் பெரியவாளோட வயலுக்கு போயிருக்கானே, நீ போலியா? குளிச்சுட்டு வந்து அப்படியே தூங்கிட்டோம்மா. ராஜுண்ட சொல்லு, அழைச்சிட்டு போவான். சரிங்கம்மா. இந்தாம்மா ஒரே ஒரு வாமா. சொல்றது வயிறு ஃபுல்லா ஃபுல்லா சாப்பிடணும். மா சொன்னா கேளு. கேட்குறதுக்கு கொச்சமாக இருக்கு, ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாச்சும். ஊர்ல அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காப்பா? எனக்கு யாருமே இல்லாமா, எல்லாம் போயிட்டாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள். வந்துட்டாங்க கடைசி எனக்கு சாவன்ட்டு. வணக்கம் போலீஸ்கார், எப்படி இங்கே வா, உங்களோட போகிறீங்களா? ஹலோ, செல்வ கடை அண்ணா தானே? ஆமாம் ஆமாம். ஒரு 10 நாள் முன்னாடி 200 கொடுத்து ஒரு செருப்பு, ஒரு ஜோடி செருப்பு வாங்கினேன். அந்த செருப்பில் ஒன்று நாய் தின்னுட்டு ஒரு செருப்பு இருக்குது. நான் ஒரு ஜூ டம்பர் மட்டும் கொடுங்கண்ணே, போதும் நானே. சாவுகிறாங்க. என்னது பா? உங்களை
அப்பா இது நடிக்கணும் எனக்கு நடிக்க மட்டும் தான் தெரியலன்னு நினச்சிட்டு இருந்தேன்ப்பா. இப்போ அதுவும் இல்லைப்பா. அப்பா நான் நடிக்கிறத பற்றி எல்லாருமே சிரிக்கிறாங்கப்பா. இப்போ அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கப்பா. நான் வேஸ்ட்டுப்பா நான் ஒன்றும் கற்றுக்கலப்பா நான். பா எல்லாரும் முன்னாடி அசிங்கமாக போயிடுச்சுப்பா. இது கேளு. உங்க லெவலுக்கு வேலை செய்யுங்கடா. என் சக்திக்கு மீறின ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடு. நான் உனக்கு 5 இல்லைன்னா 10 தரேன். இல்ல என்னடா பண்ணுவ? ஏன்டா வெள்ள பண்ணி இந்த வேலையும் செய்யாமல் இந்த தகுதியானும் படிக்காமல் உங்கள் அப்பா பணக்காரன் இந்த ஒரே காரணத்துக்காக நேராக முதலாளி சீட்டில் உட்காந்துருக்கேன். இன்னைக்கே அவ்வளோ திமிரு இருக்கே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலில் டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10வது வரையும் ஃபைனல் ஆகாமல் படித்து 10வது ஈஸியான மார்க் எடுத்து இந்த குரூப் எடுத்ததை இன்ஜினியர் ஆகும் மாதிரி கஷ்டமான குரூப் எடுத்து ஃபிசிக்ஸ்க்கு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு டியூஷன், மேத்ஸ்க்கு ஒரு டியூஷன் ஒரு அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெற்றவங்க ஒரு அலைவிட்டு பப்ளிக் எக்ஸாம் பாஸ் இருக்கு. நைட்டில் ஃப்ளாஷில் வச்சு டீ வச்சு படிச்சு காலையில் அலாரம் வச்சு படித்து அதில் ஒரு மார்க் டிஎம்பிசி எக்ஸாம் மாதிரி தனியாக உட்காந்து 2 மாதம் உட்காந்து படித்து அதில் வாங்குற இந்த கட் ஆஃப் யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா நகை அளவுமானம் வச்சு காலேஜ் சீட்டை வாங்கி காசு பழத்தை வச்சு அரையறு ஃபோட்டோ எல்லாம் மொட்டமாக கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிகளை நுழைஞ்சி இந்த சொசைட்டி வேலையில் நம்ம செருப்பால் அடித்து ஒரு வேலை தேடி அழிஞ்சு 4 வருஷம் வீட்டில் தண்டச்சு உட்காந்து அப்பா தண்டச்சோறு சாப்பிடும் ஒரு சாப்பாடு தொண்டலை சிக்கி வலிச்சு இறங்கி எவனோ ஒரு புண்ணியம் வேண்டிய நல்ல மனுஷன் வேலை கொடுத்து அதுவும் புண்ணிங்கிற ஒன்றை மாரி ஒரு புறம்போக்கெல்லாம் சமாளித்து இன்னைக்கு முன்னாடி நிற்கிறேன்னா வேலையில் நம்ம பத்தாதாரி எனக்கு அவ்வளோ திமிராக இருக்கும். வெளியே வர முடியாதுடா, விட மாட்டேன், நடக்காதுடா, விட மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கோ. தொண்டலை ஆப்ரேஷன் காசு கூட ஒரு வேளை நீ என் கனவுல ஒன்று வச்சுக்கோ, உடனே நினச்சிடுவேன். அந்த கனவுல கூட ஒன்று நினைக்கவே மாட்டேன். ஏன்னா நான் தான் ஒன்றா லவ் பண்ணல. நாங்க ஆச்சாரமா இருக்கிறவங்க. நாங்கள் பிச்சை வரமா என்ன ஒன்று, நீங்கள் கம்பரசி கோயில் போவீங்க, நான் கவரமாந்தி கோயில் போயிட்டு வந்தேன். அதாவது ஒருத்தன் தூங்கிட்டு வரும்போது ஒரு கொசு ஒன்று கடிச்சிருந்துச்சு. அந்த கொசு பரியாக ஆகாது. ஒரு நாள் முடிச்சுட்டு இப்போ கட்டுனாச்சா போட்டுன்னு போயிடும். ஒரு நாள் இந்த மூஞ்சி வச்சுட்டு இப்படி நடிக்கணும்னு கேட்குற. நான் நினச்சி காத்துறேன்டா. ஒருத்தன் இந்த மூஞ்சியை பார்ப்பீங்கடா. உங்க ஒரு ஓட்டுனால என்ன மாற்றம் வந்துட போகுதுன்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு ஓட்டு முக்கியம் தான் சார். அமெரிக்காவில் தாய்மொழி இங்கிலீஷாக ஜெர்மனை மொழி ஓட்டு கொடுப்ப ஒரே ஒரு ஓட்டில் தான் இங்கிலீஷுன்னு மொழி ஆச்சு. ஆயின்ஸில் வாழ்வு ஆச்சு மக்கள் ஆச்சுன்னு மொழி கொடுப்ப ஒரு ஓட்டில் தான் மக்களாக வச்சு மொழி ஆச்சு. ஹிட்லர் 1917 ஒரு ஓட்டில், ஈஸ்டன்டைன் அமெரிக்காவுக்கு போகிறது ஒரே ஓட்டில். அவ்வளோ ஏன் ஒரே ஒரு ஓட்டில் தான் லாஜ்பாய்க்கு விட்டு போகிறால சந்தோஷமாக இருக்கேன். ஓ, என்ன நீ கன்வின்ஸ் பண்ணலாம் ட்ரை பண்ண மாட்டியா? ஓல தானாக வரணும். ஃபோர்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணலாம் வரவே கூடாது.